இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 10th ஆஃப் செப்டம்பர். டைம் வந்து 10 மணி ஆகுது. ஓகேவா? இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த 50,900 வந்து தொடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இன்றைக்கி இதில் இந்த 900 இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியாவில் தான் வந்து சப்போர்ட் எடுக்குமே. ஓகே, அதனால் வந்து மார்க்கெட் வந்து 51,000 வந்து ஓப்பன் ஆகும். அங்கேருந்து ஒரு ஃபால் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 51,200 300 அந்த ரேஞ்சிலே வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குமே. ஆனால் வந்து பெரிய வந்து ஒரு மைனஸ் இருக்காது. என்னென்னா இப்போ இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போயிருக்குன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போயிருக்கு. ஆனால் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ஓகேவா? இது எப்படியும் வந்து இது டிமினிஷ் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு ஒன்று வந்து எடுக்க போகிறோம். என்ன ட்ரேடு வந்து நம்ம எடுக்க போகிறோம்னா ஆப்ஷன் வந்து பையிங் தான். பையிங் என்னன்னா 50,900 தான் வந்து பை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 50,900னா இது தான் வந்து நம்ம வந்து பை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். என்னென்னா 50,900 ப்ரீமியம் இப்போ எவ்வளோ இருக்குது? ப்ரீமியம் வந்து 242 இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். 900 பையு எப்போம்பால ஒரு 1000 குவான்டிட்டி எடுத்துப்போம். 1000 குவான்டிட்டி எவ்வளோ வரும்னா இதுக்கு ஒரு 2.5 lakhs வரும். ஓகேவா? டன்னு ஆடு. இது நம்மளோட 10 9 20 24 இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு, என்னோட ஃபஸ்ட் ட்ரேடு. ஓகேவா? இதை வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 பொசிஷன் இருக்குது. இது என்னன்னா 245.95 இருக்குது. ஓகேவா? இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ட்ரியாக இருக்கோம். இதையை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்மளோட வந்து பஃபர் ஏரியா வந்து இந்த ஏரியா. எந்த ஏரியானா இந்த ஏரியா. இதுக்குள்ளே வந்து மைனஸில் தான் போகுமே, இல்லை இங்கேருந்து கூட ரிட்டர்ன் கூட ஆகும். அதனால் வந்து இப்போ பஃபர் ஏரியாவில் இருக்கும்போது மைனஸ் இருக்க தான் செய்யுமே. ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு லாஸில் இருக்குது. 112 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஆனால் வந்து 120 வந்து இது பண்ணியிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து அன் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இது நம்ம பஃபர் ரீஜனு. இங்கேருந்து வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட் கொடுக்குதா லாஸ் கொடுக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:01 ஆகுது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து 10:30 ஆக போகுது. இப்போ வந்து இந்த பிவோட் பாயிண்ட், டாப் பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் 51,000 வந்து ரீடெஸ்ட் பண்ணி 900க்கு வராமல் இங்கேயே போயிடுச்சு. அதனால தான் நம்ம இந்த ட்ரேடு ஒன்று எடுத்தோம். ட்ரேட் கரெக்டாக இந்த இடத்துல எடுத்தோம். இப்போ நம்ம எவ்வளோனா இப்போ வந்து 245 வாங்கினோம். இப்போ வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பழைய அந்த ஃப்ரைடே பொசிஷன் எப்படி இருக்குன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த லோவில் வந்து 120 பாயிண்ட்ஸ் திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கு. இப்போ எங்கே 30 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? காலையில் வந்து ஓப்பன் ஆனது வந்து இந்த ஏரியா. அப்போ வந்து ப்ராஃபிட் வந்தது. திருப்பி அந்த 51,200லேருந்து 51,000க்கு வந்திருக்கு. 200 பாயிண்ட்ஸ் டவுன் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. என்னென்னா அப்போ வந்து 51,200 50 டெல்டாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 60 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதில் 120 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 200 பாயிண்ட்ஸ் 50 டெல்டாவில் இருக்கும்போது மூவ்மெண்ட் இதுனா அங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்கும். ஆனால் வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் வருது. அது ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணுறது தான். சரி, ஓகே, பார்ப்போம் ஃபர்தராக எப்படி இருக்குன்னு. இதோட டார்கெட் என்னென்னா 120 தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. வந்து பார்த்திங்கன்னா 10:35 தான். இந்த 51,130 இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி பண்ணுற ஏரியா இது. ஓகேவா? இது என்னென்னா நம்ம இது இருந்தது பார்த்திங்களா 51,200, அதோட ப்ரீமியமும் கொஞ்சம் டீக் ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-19 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. சரி, ஓகே, இந்த இது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 பாயிண்ட்ஸில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டார்கெட் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் ஹை, அங்கே வந்து திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி அதை பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஒன்று போடும். ஓகேவா? இல்லாட்டி வந்து இதே மாதிரி கன்சல்டேட் ஆச்சுன்னா இங்கே திருப்பி வந்து ஒரு வீக்னஸ் வந்து வரும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராங் கேண்டில் வந்து எவ்வளோ பேச இருக்கணும்னா வேறு இங்கேருந்து இது டைமிங் வந்து கம்மி தான். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்தில் கீழே கூட போகலாம். இவ்வளோ பெரிய கேண்டில் போடணும். ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேண்டில் இருக்கணும். அது
அப்படி இருந்தால் தான் வந்து இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? இது இப்போ 87-88 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது திருப்பி வந்து என்னென்னா இந்த R1 கண்டிப்பாக இது போகும். ஓகே, இது ப்ரீவியஸ் டே ஹையினால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ரிஜெக்ஷன் காட்டுது. ஃபர்தராக இது டவுன் வந்தால் திருப்பி கீழே இந்த 51,030 வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகும். அந்த 51,300 வரும்போது திருப்பி வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா? இப்போ 30 பாயிண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா இதில் 15 பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்கும். இப்போ எவ்வளோ 84 இருக்கா, இதில் 70 வரைக்கும் வரும். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது. வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகுது. நம்ம டார்கெட்டை வந்து மீறிட்டு போகுது. எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த 2% இருக்குது பார்த்திங்களா, இந்த 120 போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப் லாஸ் அன்ட்டு இது நடக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா இன்னும் கண்டினியூ ஆகும். ஏன்னா எங்கள் R1 வந்து 51,421 இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் வந்து டே ஹையை வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு, கொஞ்சம் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து 2 to 3% வந்து கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போனா நம்ம எவ்வளோனா இங்கே 120 இருக்குல்ல, 120 வந்து 180 வந்து 3%. அப்புறம்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 240க்கு முன்னாடி 224%, 3.7% வந்து வரும். அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 170 இது அப்டேட் ஆகலை. ஓகே, 175 இருக்குது. நம்ம பழைய பொசிஷன் வந்து பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 60% வந்து ப்ராஃபிட் கொடுத்து வச்சுப்பாங்க. தெரியுதுங்களா? அது 120 போனால் இது 60க்கு வந்து வரும். ஓகே, தெரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன க்ளூ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது சொல்கிறதோட நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியுமே. ஓகே, இது வந்து ஃப்ரைடே ட்ரேடு. அந்த 51,200 அந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 60% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் வந்து அது ரெக்கவரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4%. ஆக்சுவலாக நம்ம ஏன் இந்த ட்ரேடு எடுத்தோம்னா, எப்போவுமே இந்த மாதிரி வந்து பிவோட் பாயிண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போகும்போது ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆகிடும். பிவோட் பாயிண்ட்டுக்கு வந்து மேலே இருக்கும்போது ஸ்லோவாக தான் சைட்வேஸில் தான் வந்து மார்க்கெட் போகும். ஆனால் ஹைக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் வந்து அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து டாலரன்ஸ் இருக்காது. அன்னன்ன டே இன்ட்ராடேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை வரும், ஆனால் அன்சர்டனிட்டி நிறைய இருக்குல்ல, அதனால். ஓகேவா? திருப்பி நான் வந்து இந்த 3.8% அது வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் க்ளோஸ் பண்ணும்போது. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுது. இப்போ யூரோப் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிடும். இப்போ எல்லோரும் அந்த ரெசெஷன் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த ஃபியரில் தான் ஃபாலோ ஆச்சு. திருப்பி அதே இடத்துல இருக்குது, கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும். அதனால் வந்து நம்ம பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அதனால் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 120, இதுவும் பார்த்திங்கன்னா 120 கிட்ட போயிடுச்சா. அதனால் 120 கிட்ட போயிடுச்சுன்னா எக்ஸிட் போட்டு கடையை சாத்திட வேண்டியது தான் 12:15க்குலாம். அப்புறம்ட்டு வந்து நம்ம அந்த ஃப்ரைடே ட்ரேட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து 60,000 வந்து வந்துடுச்சுன்னா அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா? இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். கொஞ்சம் வந்து என்னென்னா டென்ஷன் ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. சப்போஸ் இது போனாலும் என்னென்னா இங்கே பிரேக் அவுட் ஆகி போனாலும் வந்து 12:30க்கு ஒன்று இந்த 51,400 போகும், இல்லாட்டி ஒரு பிரேக் அவுட் ஆகி திருப்பி வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். இந்த வந்த ப்ராஃபிட்டாக வேணாம், இந்த லாஸாக வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரேலி இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 51,259லேருந்து 51,416 வரைக்கும் போகும். பார்த்திங்களா? ஒரு இந்த 12:30க்கு வந்து க்ளோஸ் ஆனோடனே நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க போல. அந்த இடத்துல வந்து ஒரு ரேலி நடக்குது. தெரியுதுங்களா? ஓகே, பை பாய்.